சேஃப்டியா இருப்போம், கொஞ்சம் சேஃப்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே இங்கேயே இருக்க வச்சுட்டாங்க மேடம். ஆனா ஃபர்ஸ்ட் தடவ நான் கிளம்புறப்ப ஃபர்ஸ்ட் டைம் கொரோனா. அப்ப என்னால கிளம்ப முடியல. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 4 வருஷம் சென்றுக்கு நம்ம கிளம்பும்போது, இல்ல இப்போதைக்கு கிளம்பாதீங்க. நம்ம ஒண்ணும் அந்த அளவுக்கு இதா இல்ல. நான் இன்னும் கொஞ்ச நாள் சென்று வாங்க, இன்னும் கொஞ்ச நாள் சென்று வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துட்டேன் நான் இங்கே. அவங்க சொன்னது என்ன தெரியுமா மேம்? நான் வந்துட்டா திருப்பி ரிட்டர்ன் போக மாட்டேன். வந்தா குடிப்பாரு. அப்ப என் பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க. இப்ப பெரிய பிள்ளைங்க. குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசுவாரு, கத்துவாரு, சண்டை போடுவாரு. வந்து ரிட்டர்ன் போற மாதிரி இருந்தா வாங்க அப்படின்னு சொன்ன மேம். இது தப்பா? சரி, எனக்கு புரிஞ்சுது. நூறு சொல்லுங்க மேடம். அவங்க வந்து நீங்க திரும்ப போக மாட்டேன்னு சொன்னதுனால தான் அப்படி வந்தா சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டுருவேன். இருங்க, அடுத்தது இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். இவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? காசு அனுப்பி கொடுக்காம 10 மாசம் ஆச்சாமே. 10 மாசம் இல்ல மேடம். காசு அனுப்பாம 7 மாசமா தான் ஆகுது. ஏன் 7 மாசமா காசு அனுப்பல? எனக்கு கொஞ்சம் இங்க வேலை இடத்துல பிரச்சனை. வேலை இல்லாம ஒரு 7 மாசமா இருக்கேன் நானு. அது இல்லாம ஒரு 3 மாசமா போலீஸ்ல பிடிபட்டு உள்ள இருக்கேன் நானு. இப்பதான் ரீசெண்டா ஒரு 25 நாள்ல தான் இப்பதான் வெளியே வந்தேன் நானு. உள்ள இருந்தீங்களா? இன்னொன்னு அவங்க சொல்றாங்க, இப்ப நான் ஊருக்கு வந்தா குடிச்சிட்டு செய்வேன், கெட்ட வார்த்தைலாம் பேசுவேன்னு.